இன்றைக்கி கிளாஸில் பார்த்திங்கன்னா நம்ம பீட்ஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க. பீட்ஸ் வந்து நம்ம 2 டைப்பில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் 2 டைப்ஸில் வந்து உங்களுக்கு எப்படி ஸ்டிச் பண்ணலாங்கிறத காட்ட போகிறேன். அதுக்காக வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி நான் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். சும்மா நீங்கள் லைன்ஸ்லேயும் ட்ரை பண்ணி பார்க்கலாம், இல்லை நீங்கள் இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தட் வந்து நம்ம பீட்ஸ் வந்து கட் பீட், சுகர் பீட், எந்த பீட்ஸ் வேணும்னாலும் நம்ம இந்த மெத்தடில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் வந்து ஆன்டிக் பீட் 3mm பீட் தான் எடுத்திருக்கேன். 4mm பீட் வந்து எடுத்திருக்கேங்க. நீங்கள் வந்து பேர்ல் பீட், சுகர் பீட், கட் பீட், உங்களுக்கு கர்தானா பீட், அந்த மாதிரி நிறைய பீட்ஸ் இருக்கும். எந்த பீட்ஸ் வேணும்னாலும் நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஷீவிங் மெஷின் த்ரெட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஷீவிங் மெஷின் த்ரெட்டில் ஐ பார்ட் வந்து சின்னதாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி 4mm ஆன்டிக் பீட் வந்து நான் எடுத்திருக்கேன். நீங்கள் ஃபுல்லாக வந்து இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பாக்ஸில் அந்த ஃபஸ்ட்டு அந்த லைன் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி நம்ம பீட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். எவ்வளோ பீட்ஸ் வந்து நம்மளுக்கு வேணுமோ ஃபுல்லாக அவ்வளோ பீட்ஸ் வந்து நம்ம நீடில்குள்ளே வச்சு லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் வச்சு பாருங்கள் மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிவிட்டு. இன்னும் 1 or 2 பீட் இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஓகே, நம்ம இப்போ நீடில் வந்து பஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மெத்தட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான மெத்தட் தாங்க. ரொம்ப கஷ்டமான ஒர்க் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. நம்ம லைன்ஸில் போடும்போது இந்த மாதிரி மெத்தட்ஸ் யூஸ் பண்ணோன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். டைட்டாக வந்து பீட்ஸை வந்து டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நீடில் பஞ்ச் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போது என்ன பண்ணுறோன்னா ஒரு பீடுக்கும் நம்ம வந்து 2 சைடுமே லாக் பண்ணணும். சரிங்களா? லெஃப்ட் சைடு, ரைட் சைடு அந்த மாதிரி பீடுக்கு அந்த சைடும் இந்த சைடும் வந்து நம்ம லாக் பண்ணுற மாதிரி ஸ்டிச் பண்ணணும். அதாவது சிங்கிள் பீட்க்கு வந்து நான் ஸ்டிச் பண்ணுறேன். இந்த மாதிரி. இப்போ மறுபடியும் அதே மாதிரி அந்த சைடு நம்ம இந்த மாதிரி டைட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பீடாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடு. இது ஃபுல்லாகவே நம்ம இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நான் லாக் போடும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய பீடும் சேர்த்து வந்து நமக்கு லாக் ஆகிருச்சு. ஸோ லைன் வந்து கொஞ்சம் கிராஸ் ஆன மாதிரி ஆயிடுச்சுங்க. நீங்கள் இந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க. உங்களுக்கே நல்லா தெரியும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிராஸாக இருக்க மாதிரி இருக்கும். நான் சடனாக இழுத்ததுனால உங்களுக்கு பக்கத்து பீட்டில் போய் லாக் ஆகிருச்சுங்க. நீங்கள் இந்த மிஸ்டேக்ஸ் பண்ணிக்க வேணாம். இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் பார்க்கலாம். நான் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு 2 பீட் இல்லை 3 பீட் அந்த மாதிரி எடுத்துக்க போகிறேன். இது வந்து செகண்ட் டைப்பு. இப்போ நம்ம இந்த 3 பீடையும் வந்து நம்ம டைட்டாக இந்த இடத்துல லாக் பண்ண மாதிரி பிடிச்சிட்டு நீடில் வந்து பஞ்ச் பண்ணிக்கலாம். நீடில் பஞ்ச் பண்ணிவிட்டு எகைன் வந்து நம்ம அதே இடத்துலேருந்து நீடில் வந்து நம்ம வெளியில் எடுக்கணும். பஞ்ச் பண்ண இடத்துல இருந்தே வந்து நம்ம நீடில் வெளியில் எடுத்துட்டு இப்போது நான் பேக் சைட் பார்த்த மாதிரி அந்த 3 பீடையும் வந்து அடியில் விட்டு கிளாத்தோடு ஒன்றா நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கே நான் வந்து த்ரெட்டை வெளியில் எடுக்கிறேன்.
இப்போ எடுத்துட்டு என்ன பண்ணுறேன்னா, அந்த 3 பீடு இருக்கு இல்லைங்களா, அதுக்குள்ளே நீடில் விட்டு கிளாத்தோட ஒன்றா வந்து நீடில் இன்சர்ட் பண்ணி வெளியில் எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பீட் வந்து கரெக்டாக க்ரிப்பாக வந்து லாக் ஆகிருக்கும். இது வந்து இன்னொரு டைப்புங்க. இப்போ மறுபடியும் எகைன் வந்துட்டு ஒரு 3 பீடு ஆட் பண்ணிக்கலாம். மூணு பீட் ஆட் பண்ணிவிட்டு நீடில் வந்து பஞ்ச் பண்ணிக்கிறோம். பஞ்ச் பண்ணிவிட்டு எகெயின் அதே இடத்துலேருந்து நீடில் வந்து நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இப்போது நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கே வந்து இந்த மாதிரி நீடில் கிளாத்தில் இன்சர்ட் பண்ணி வெளியில் அந்த மாதிரி எடுக்கணும். சரிங்களா? எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் அந்த 3 பீட்குள்ளேயும் நீடில் வந்து உள்ளே விட்டு கிளாத்தோடு ஒன்றா நீங்கள் பஞ்ச் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் நீடில் வெளியில் எடுத்துகிட்டு கூட நம்ம பீட் பக்கத்தில் பஞ்ச் பண்ணிக்கலாம். 2 பீடும் ஃபஸ்ட்டு உள்ளே விட்டு மறுபடியும் ஒரு பீடையும் நான் கோர்த்து எடுத்துக்கிறேன். இப்போ கிளாத்தோடு ஒன்றா பஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த பீடு வந்து நல்லா லாக் ஆகிரும். இது ஒரு மெத்தடு. ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்திங்கன்னா எல்லா பீடையும் ஃபஸ்ட்டு நீடில் கோர்த்து எடுத்துக்கிட்டு அப்புறம் ஒரு பீடாக நம்ம லாக் பண்ணுவோம். இந்த மெத்தட் பார்த்திங்கன்னா 2 பீடு, நீங்கள் 3 பீடு இல்லை 4 பீடு அந்த மாதிரி கூட வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ நான் ஒரு 4 பீடு வச்சு காட்டுறேன் பாருங்கள். 4 பீடு வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் லைனாக வர்றதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஸோ நீங்கள் 2 இல்லைன்னா 3 பீடு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். நம்ம 3 பீடுக்கும் நம்ம டோட்டலாக லாக் பண்ணுவோம். 2 பீடுக்கு டோட்டலாக லாக் பண்ணுறதுனால அந்த மாதிரி சின்ன மிஸ்டேக்ஸ் வரதான் செய்யும். ஸோ நீங்கள் 2 இல்லைன்னா 3 பீடுக்கு ஒன்ஸ் வந்து நீங்கள் இந்த மாதிரி பஞ்ச் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம 3-4 பீடையும் சேர்த்து வந்து நம்ம கிளாத்தோட ஒன்றா பஞ்ச் பண்ணி எடுத்துக்கணும். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி ஓகேங்களா? நம்ம இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மெத்தடும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும்னு நினைக்கிறேன். 3 பீட் போட்டிருக்கிற இடத்துக்கும் 4 பீட் போட்டிருக்கிற இடத்துக்கும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னு பாருங்கள். நான் சேம் இதே மெத்தட் வந்து ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய லைன்ஸ்லேயும் இன்னொரு டைம் போடுறேன். அதே மாதிரி 2 மெத்தடில் நமக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டைமிங் மட்டும் நம்ம பொறுமையாக போட்டோம் அப்படின்னா ஃபினிஷிங் வந்து 2லேயுமே கரெக்டாக வரும். இன்னொரு சைடு இருக்கக்கூடிய லைன்லேயும் நான் செகண்ட் டைப் மெத்தட் தான் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து நீடில் எப்படி யூஸ் பண்ணுறேங்கிறது கொஞ்சம் கவனமாக பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். பீட்ஸ்குள்ளே நீடில் விட்டு கிளாத்தோட ஒன்றா அப்படியே வந்து நான் லாக் பண்ணிக்கிறேன். இப்போ எகைன் வந்து பீட்ஸ் எடுக்கிறோம். நீடில் பஞ்ச் பண்ணிவிட்டு த்ரெட்டை மறுபடியும் அதே இடத்துல வெளியில் எடுத்துகிட்டு இப்போ நீங்கள் கிளாத்தோடு ஒன்றா பஞ்ச் பண்ணி கிளாத்துக்கு வெளியிலேயே 3 பீட்க்கும் ஸ்டார்டிங் பாயிண்டில் நம்ம வெளியில் எடுத்துகிட்டு இப்போ பீட்ஸ்குள்ளே நீடில் விட்டு லாக் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். இந்த லைன் ஃபுல்லாக நான் இதே மாதிரி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காட்டுற பாருங்கள்.
சேம் இன்னொரு லைன்லேயும் நம்ம வந்து ஃபஸ்ட் டைப் மெத்தட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். நீங்கள் வந்துட்டு இந்த 2 டைப்லேயும் தனித்தனியாக போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த டைப்பில் நீங்கள் ட்ரை பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இந்த செகண்ட் டைப் மெத்தடும் போட்டுட்டு 2 சைடும் இந்த மாதிரி லாக் பண்ணிக்கிறேன். ஓகே, நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு டவுட் ஏதாவது இருக்குது அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.